நிலையில் கள்ளக்காதல் தொடர்பாக மனைவி மற்றும் கள்ளக்காதலனை அரிவாளால் வெட்டிய கணவரை நகர காவல்துறையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் அகரகடம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி மகள் ஆரத்தி என்பவரும் தருமபுரியைச் சேர்ந்த செல்வம் மகன் சுதாகர் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட காதல் காரணமாக இருவரும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் தற்போது 1.5 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்து வருகிறது. சுதாகர் தற்போது சென்னையில் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படும் நிலையில் குடும்ப வருமானத்திற்காக மனைவி ஆர்த்தியும் தனது தந்தை வீட்டில் தங்கியிருந்தவாறு திருவாரூர் வடக்கு வீதியில் இருந்து வரும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர் கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது மகனும் மேற்படி ஆர்த்தி பணியாற்றி வரும் நிதி நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வருபவருமான சந்தோஷ் என்பவருக்கும் ஆரத்திக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஆர்த்தியின் கணவர் சுதாகருக்கு தெரிய வரவே அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டுள்ளார். இதனையடுத்து இரு குடும்பத்தினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து சமாதானம் பேசி இருவரையும் சேர்த்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் மனைவியின் கள்ளக்காதல் தொடர்ந்த நிலையில் இருவரும் தினம்தோறும் பணி முடிந்த பின்னர் ஒன்றாக சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று வருவது சுதாகருக்கு மீண்டும் தெரிய வரவே கையும் களவுமாக இருவரையும் பிடிப்பதற்காக இன்று ஆர்த்தி வேலை பார்த்து வரும் நிதி நிறுவன வாசலில் சுதாகர் மறைந்தவாறு நின்றுள்ளார். அப்போது இரவு 7 மணி அளவில் ஆர்த்தியும் அவரது கள்ளக்காதலரான மேலாளர் சந்தோஷ் இருவரும் நிதி நிறுவனத்தை விட்டு வெளியே வந்து கார் ஒன்றில் ஏறியுள்ளனர். அப்போது அந்த காரை நிறுத்தி இருவரையும் கீழே இறக்கிய சுதாகர் தான் வைத்திருந்த அரிவாளால் இருவரையும் வெட்டியுள்ளார். இதில் இருவரும் அலறி அடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடியுள்ளனர். மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்து வரும் வடக்கு வீதியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடுரோட்டில் நடந்ததை அறிந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக திருவாரூர் நகர காவல்துறையினருக்கு தெரிவிக்கவே உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுதாகரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் காயமடைந்துள்ள ஆர்த்தியும் அவரது கள்ளக்காதலர் சந்தோஷ் இருவரும் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவமானது திருவாரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் ஆகிருக்கு. தயவு செய்து எனக்கு நல்ல தீர்ப்பு எனக்கு கொடுக்கணும். என் பிள்ளைய காவந்து பண்ணணும். என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. எனக்கு போலீஸ்காரங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு நாகர்கோவில் அவன் பிஜேபி காரன் பொண்டாட்டி அவனோட தொடர்பு இருந்ததை பாப்பா பார்த்துட்டு வந்து சென்னை டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இவனை பேசி சைக்கோ மாதிரி இருக்கான், இவன் சரிபட்டு வராதுன்னு எனக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதோட இருந்துச்சு. நான் எங்க பாப்பா எங்க வீட்டுல இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில இன்னைக்கு கூலிப்படையை வச்சு வெட்டியிருக்கான். அந்த ஸ்ரீராம் பைனான்ஸ்ல மேனேஜரையும் வெட்டியிருக்கான். அவரு அன்கண்டிஷன்ல இருக்காரு. இதான் சார் நடந்தது. என் பாப்பாவுக்கு எனக்கும் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.